ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலோட ஒரு குட்டி ப்ரமோவை பற்றி பார்க்கலாம் வாங்க. மனோகர், நாகு, மல்லி 3 பேரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது சுடரோட கொலைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் அந்த தீபிகா மேம் பார்த்தீங்கன்னா பழைய ஏதோ ஒரு விஷயத்த காரணமாக வச்சு தான் இப்போ விஜய் லாக்அப்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்லி அவங்க உன்னை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனோகர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஸோ இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா மல்லிக்கு நான் ஏதாவது ஒரு தப்பு செஞ்ச மாதிரி எந்த ஒரு நினைவுகளுமே இல்லை. ஒருவேளை அப்படி இருந்தா கண்டிப்பா மல்லியை அந்த தினேஷ் இதுக்கு முன்னாடி ஒன் சைடு லவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா தீபிகா பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்பியை ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப மல்லிக்கே தெரியாத விஷயங்கள், மல்லி தெரிஞ்சிருந்தோம் விஜய் கிட்ட சொல்லாம இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தீபிகா சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் அதை நம்புறதாவே இல்லை. கூடிய சீக்கிரத்துல உண்மை இதுவா தான் இருக்க போது. எப்படி இந்த உண்மையை தீபிகா விஜய் கிட்ட சொல்ல போறாங்க, இல்ல இது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.